21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ராமர் இந்த நாடு நாசமா போறதால என்ன செய்யும்? எவ்வளவு ஆதங்கமும் கோபமும் இந்த மனதில் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற கோபத்தை நான் பாராட்டேன், புரிந்து கொள்ளும். அந்த உணர்ச்சியை நான் மண்டிட்டு பழகிறேன். இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அந்த நெருப்பு எரியணும் நான் எதிர்பார்க்கிறேன். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசு, மக்களின் பிரச்சனையை தொட்டு மக்களுக்காக அரசியல் செய்ய இயலாத ஒரு பக்கத்தில் ராமன் பாருங்க. ராமன் பிறந்த மண்ணு ராமன் பாலம் இருக்கிற ராமேஸ்வரத்தில் பிறந்தேன். நான் பிறந்த நாள்ல இருந்து காய்ச்சல் முடியும். எப்பவாவது ஒரு தடவை நடந்தது. கடவுளுக்கு பாலம் எங்களுக்கு இருந்ததுனால நன்மை என்ன? 17,65,000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலங்களான இந்த நாட்டை கோடான கோடி மக்களும் நீங்க நம்புறாங்களே, மனித இனமே ஒன்று இந்த பூமியில் 2 லட்சம் ஆண்டுகளாக ஆகுது. இதுல 17,70,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தன் பாலம் கட்டாங்கிற கதையை நம்புங்கன்னு சொல்லி ஒரு நாட்டில் ஒரு தேசிய கட்சி இந்த நாட்டை 10 வருஷம் ஆண்ட ஒரு பெரிய இயக்கம் சொல்லுதுன்னா இது நாட்டின் மேல அக்கறை உள்ளது. இதுல மக்களும் மகளவும் இளைஞரும் என்ன செய்வாங்க? ஆளுநர் இப்படி சிந்திச்சா எப்படி வளர்ந்து நான் தான் கேட்டேன். சாதாரண மனிதன் நாங்க கட்டிய பாலத்தை கடவுளுக்கு மேல இருக்கடா, கடவுள் கட்டின பாலம் எதுக்குடா உள்ள மூழ்கிச்சுன்னு. எங்க ஊர் ராமேஸ்வரத்துல ஒரு பாலம் வச்சிருக்காங்க, ராமனுக்கு ஒரு பாலம். இன்னொரு பாலம் எங்கடான்னு கேட்டா அந்த பாலத்தை தூக்கி நேரா லங்கையில வச்சாரு, ராவணன் தலையில வச்சாருங்கிறானே. இடம் எடுத்தவன ஒரு காலம் தூக்கி லங்கையில வச்சவன இடையில பாலத்துல பல்லாங்குடி ஆடுறாங்க. தூக்கி வச்சுட்டாரு. அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு எப்படி வந்தாங்க? ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் கட்டி போறாங்க. கங்கையில எந்த பாலம் கட்டல, எங்க புகழோட மகனை என்ன இருக்கிறேன். இந்த நாட்டில் ஒரு வைத்தியக்காரத்தை பரப்பிக்கிட்டு ஒரு தேசிய இயக்கம், ஒரு அரசியல் அமைப்பு இது வழங்கி விடுவாங்க தேசத்தை. ஒரு சொல்றா, நீங்க போட்டதுல எனக்கு பிடிச்சது இந்த படம் தாங்க, நான் ஒரு இடம் காட்டுறேன், நான் இது ஒண்ணுக்காக கேச வந்து கொண்டாடுறேன் வணங்குறேன். இந்த மாதிரி அந்த படத்தை காட்ட மாதிரி கொஞ்சம் காட்டாமல் இருங்க, அந்த படத்தை இருக்கு. இதுதாங்க இந்த படம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உழைக்காம உல்லாசம் போட்டாங்க. இதுதான் அன்னை பெருமக்கள். இந்த நாட்டை திரிவேணி சங்கமத்தில் ஆண்டுக்கு ஒரு வருடம் 3 கோடி பண்டாரம் கூட. நீங்க பெருமக்களா இருக்கிறீங்க, நீங்க வருத்தப்படுவீங்க, வருத்தப்பட மாட்டீங்கிறதுனால என் நோக்கம் என் உணர்வை பகிர்ந்து கொள்வது. பிடிச்சிருந்தா எனக்கு இருந்தா பிடிக்கிறதா விடுங்க, அதை பத்தி நான் கவலைப்படுற ஆள் இல்லை. இந்த நாட்டுல உழைக்கிற மக்கள் கோடான கோடி பேர். நீங்க நினைச்சு பாருங்க, எங்க அப்பா ஒரு ஏழை விவசாயி. காலையில போய் இந்த கத்தரிக்காய் சுவையில நான் என் தங்கையில எங்க அப்பாவுக்கு கத்தரிக்காயை கொடுத்துவான். நல்ல கத்தரிக்காயா, அப்படி அழகழகா இருக்கிற கத்தரிக்காயா தனித்தனியா ஒதுக்கிடுவோம். எல்லாத்தையும் ஒதுக்கி மூட்டையிட்டு பேருந்துல ஏற்றி சந்தைக்கு எங்க அப்பா எடுத்து போயிடுவாரு. கடைசியா நாங்க ஒதுக்குல பூச்சி கத்தரிக்காய், சொத்த கத்தரிக்காய அறுத்து பூச்சி பகுதியை மாற்றி போட்டு பூச்சி இல்லாத பகுதியை கருவாட்டு உணவு ஒரு முருங்கைக்காரம் போட்டு சாப்பிட்டு கலைஞராங்க. நல்லா நினைவு வச்சுக்கிறீங்க. நீங்க மிளகாயே சொத்த மிளகாயா குறைக்கு ஒரு மூட்டை வெட்டி மச்சம் போடுவோம். அது தெரியாத அதைத்தான் காலகாலமா நம்ம அரைச்சு குடிக்க போறோம். நல்ல மிளகாயை நாங்க வித்தோம். யாருக்காக வித்தோம்? உழைக்காம திங்கிற இந்த பண்டார நாய்களுக்கு தான். எவன் என்ன வேலை செய்யறாங்க தேசத்துக்குள்ள? 3 கோடி பண்டாரம் திரிவேணி சங்கமத்தில் போடுறாங்கன்னா பேருந்துலையும் புறவண்டியிலையும் வந்து சேர்றதுக்கு வசதி இருக்கிற நட்டாத்தான் பேர். இவன் தான் இந்த நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுறான். ஒரு மரியாதைக்குரிய நம்ம தலைவருடைய தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்னு ஒருத்தர் சொல்றா. அதுக்கு பணம் தரணும்னா இந்த நாட்டுல எல்லாரும் தெரியும். தலையை வெட்டி கொண்டு வாங்கிறாங்க. நான் தான் சொன்னேன், ஏன்னா வெறும் காய்கறி கத்தரிக்காய் பொரியல் திங்கிறவனுக்கே உனக்கு இவ்வளவு பொறுப்புனா என்ன ரத்த பொரியல் திங்கிறவங்க நாங்க எவ்வளவு பொறுப்படுத்த தெரிகிறதுன்னு நான் சொன்னேன். அது எப்படி பிடிச்சு வச்சுருந்தாலும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இப்படிப்பட்ட தேசம் இது. இதை முன்னேற்றித்தான் ஆகணும், இதில் போராடித்தான் ஆகணும். உங்க வேதனை என்ன என்ன இருக்குது இந்த தேசத்துல? சரியா லண்டன் தேசியமயமாக்கப்பட்டுச்சு, நாட்டுடனே ஆக்கப்பட்டுச்சு. நீங்க வருகிறீங்களா? வீரப்பனை சுட்டாங்க. அந்த காவல்துறையில தன் கடமையை செஞ்சா. எதுக்கையா 5 லட்சத்துக்கு
இது வீடு, அப்புறம் பதக்கம், அப்புறம் பணம். அரசு லஞ்சம் கொடுத்து அவன் கூறி அவனுடைய சேவையை ஊக்கப்படுத்து. இது லஞ்சமா பெரியவர்களா உங்க நெஞ்சத்தை சொல்லு. அப்ப வீரமணிங்கிற ஒரு சமூக விரோதியை சுட்டாளுக்கு நீங்க என்ன விட மாட்டீங்க? ஏன் கொடுக்கல? ஏன் லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார், கொடுத்தேன் விடுதலை செய்தார்.